सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். 5ஆம் பத்து 3ஆம் திருமொழி முதல் பாசுரம். சென்ற பாசுரத்தில் பெரியாழ்வார் எப்படி சொல்லியிருக்காருன்னா, நீ என் மனசில் புகுந்துட்ட பெருமாளே, நீ என் மனசுக்குள்ளே வந்துட்ட அப்படின்னுட்டும் நோய்களை பார்த்து சொல்கிற மாதிரி, நோய் என்கிட்ட வரக்கூடாது, என் மனசில் பெருமாள் இருக்கார், என் உடம்புல பெருமாள் இருக்கார், நீங்கள் எல்லாம் போயிடுங்க அப்படின்னு சொல்லி துரத்துற மாதிரி எல்லா பாசுரமும் பண்ணியிருந்தார். இப்போ என்ன சொல்கிறார், என் மனசில் நீ புகுந்துட்ட, இனிமேல் நான் உன்னை எங்கேயுமே துரத்தி விட மாட்டேன், எங்கேயுமே நீ போக முடியாது, என்னை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது அப்படின்னு ஒரு பாசுரத்துலேயும் ஒரு விதமாக சொல்லி காமிக்கிறார். நமக்காக பார்க்கலாமாங்க. துக்கச்சூழலை சூழ்ந்து கிடந்த வளையை அறப்பறித்து புக்கினில் புக்கு உன்னை கண்டு கொண்டேன், இனி போக விடுவது உண்டேன். மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்து நின்றாய், திருமாலிருஞ்சோலையந்தாய். திருமாலிருஞ்சோலையில் இருக்கும் பெருமாளிடம் சொல்றார். எப்படி? துக்கச்சூழலை சூழ்ந்து கிடந்த வலையை அறப்பறித்து, என்னுடைய துக்கம் நிறைந்த இந்த உடம்புல இனி நீ இப்படி இல்லாமல் இருக்கும்படி செய்து நீ என்னிடம் புகுந்து இருக்கிறாய், நானும் அதை அறிந்து விட்டேன். அறப்பறிந்து புக்கினில் புக்கு உன்னை கண்டு கொண்டேன், நீ புகும் இடங்களில் எல்லாம் நானும் புகுந்து அறிந்து விட்டேன், இனி உன்னை போக விடவே மாட்டேன் என்கிறார். இதற்கு மேலும் மக்கள் அறுவரை கல்லிடை மோத, கம்சன் என்ன பண்றார், தேவகியின் வயிற்றில் பிறந்த ஒரு குழந்தையா அடிச்சு கொன்னு அவளை எந்த அளவுக்கு குழந்தையை எல்லாம் இழந்தவளாக, எல்லா குழந்தையும் 6 குழந்தையும் 6 பிள்ளைகளை கல்லிலே தாக்கியதால் அக்குழந்தைகளை இழந்தவளான தேவகி வயிற்றிலே உறுதியாக அவள் துன்பம் நீங்க நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பெருமாள் வந்திருக்காராம். உறுதியாக நீங்க அவதரித்து முன் குழந்தைகள் போலன்றி அழியாமல் நின்றவன சிக்கன வந்து பிறந்தாய், திருமாலிருஞ்சோலையில் பிறந்தவனை எழுந்தருளியுள்ள பெருமாளே என்று சேவிக்கிறார். வளைத்து வைத்தேன் இனி போகலொட்டேன் உன் தன் இந்திர ஞானங்களால், ஒளித்திடில் நின் திருவானை கண்டாய், நீ ஒருவர்க்கும் மெய்யனல்லை. அளித்து எங்கும் நாடும் நகரமும் தம்முடை தீவினை தீக்களுற்று தெளித்து வளம் செய்யும் தீர்த்தம்முடை திருமாலிருஞ்சோலை எந்தாய். திருமாலிருஞ்சோலையில் எழுந்தரில் இருக்கின்ற பெருமாளே, சுவாமியே, வளைத்து வைத்தேன், உன்னை எப்படி செஞ்சிட்டேன், ஒருவருக்கும் உன் தன்மையை நீ உள்ளபடி காட்டாமையே நீ யாருக்கும் ஒளித்திடில் உன் தன் இந்திர ஞானங்களால், உன்னுடைய அன்புடையவனாய் நீ இருந்தா கூட அதை நீ குணத்தை, அந்த குணத்தை நீ காமிக்க மாட்டேங்கிற, வெளியில காமிக்காம அப்படியே போற. ஒளித்திடில் நீ நின் திருவானை கண்டால், இந்த இடத்துல பிராட்டியாரை கூப்பிடுறாங்க, லக்ஷ்மி மகாலட்சுமியை சொல்றார். திருவானை கண்டாய், பிராட்டியின் மேல் ஆணை, இப்படி நான் சொல்வது நீ ஒருவருக்கும் உன்னுடைய உள்ளபடி உள்ள குணத்தை, உன்னுடைய நல்குணத்தை நீ யாருக்கும் காட்டிக்கொள்ளாமல் இருக்கின்றாய், அதை நான் நன்றாக உணர்கிறேன் என்கிறார். அளித்து எங்கும் நாடும் நகரமும் தம்முடைய தீவினை தீர்க்கலூற்று, அறிவில்லாதவர்கள் அறிவுள்ளவர்கள் எல்லாருடைய பாவங்களையும் போக்கி மறுமைக்கு உறுதி தரும் புண்ணியம் செய்கிறார். தெளிந்து உற்று தீவினை தீர்க்கல் ஊற்று, அவங்களுடைய வினைகளை எல்லாம் தீர்க்கல் ஊற்று தெளிந்து வளம் செய்யும் தீர்த்தம், புண்ணிய தீர்த்தங்களை உடைய திருமாலிருஞ்சோலையில் எழுந்தருளியிருக்கிற சுவாமியே. இப்படி இந்த பாசுரம்லாம் எப்படி இருக்குன்னாக்கா, முன்பகுதி தனியாகவும் பின்பகுதி தனியாகவும் இருக்கிறது. பின்னால் 4 வரி, முதல் 4 வரி, அப்படி பிரித்து பார்த்து அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன், இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்கை நின் சாயை அழிவு கண்டாய்,
புனத்தினை கிள்ளி புது அவி காட்டி உன் பொன்னடி வாழ்க என்று இனக்குறவர் புதியது உண்ணும் எழில் திருமாலிருஞ்சோலை எந்தாய். இப்போ பின்பகுதியை பார்ப்போமே. புனத்தினை கிள்ளி புது அவி காட்டி உன் பொன்னடி வாழ்க. குறவர்கள் என்ன செய்வாங்களாம், திருமாலிருஞ்சோலையில் இருக்க மலைக்குறவர்கள் சோலைமலை நிலத்தில் உண்டான திணைகளை அறுத்து கொண்டு வந்துட்டு அதை என்ன பண்ணுறாங்க, புதிதாக சமைத்து உனது திருவடியில் வாழ்க என்று போற்றி பொன் அடி வாழ்க என்று அவிசை அந்த திணை அரிசியை சமைத்து உனக்கு படைத்து உனது திருவடி வாழ்க என்று போற்றி அந்த திணை சோற்றை உண்பார்களாம். அப்படிப்பட்ட திருமாலிருஞ்சோலையில் எழுந்தருள் இருக்கும் பெருமாளே, உன்னிடம் கைங்கரியம் செய்து கொண்டு உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையே நான் உனக்கு கைங்கரியம் செய்யணும், உனக்கு நான் பணி செய்யணும். உனது அருளையே உடமையாக கொண்டு நான் இனிமேல் உன்னை விட்டு போகவே மாட்டேன். உனக்கு தலைவணங்கி தனக்கு பணிந்து கடைத்தலையின் இருக்கை உனக்கு செய்யாமல், உனக்கு பணிவிடை செய்யாமல் நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? உனக்கு செய்யணும். உனக்கு தலைவணங்கி அவனது தலைவாசலிலே அற்ப பயனை உபதேசித்து இருத்தல். வேறொருவருக்கு தலைவணங்கி இருப்பது, அற்ப பயனை உத்தேசித்து இருத்தல் உனது மேன்மைக்கு தான் அழிவு. அதாவது எப்படி சொல்றாரு, சாயை அழிவு கண்டாய். நான் வேறொருத்துக்கு தலைவணங்கி அவருடைய வாசலில் நான் நிற்கின்ற பொழுது அது உனக்கு சாயை அழிவு கண்டாய், உனக்கு அது அழிவு தரும். இது கட்டாயம், நிச்சயம். அதனால் நீ எங்கும் போக விட மாட்டேன், நானும் உன்னை அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.